அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி விஐடி கல்லூரி பற்றியும், அதோட கவுன்சிலிங் ப்ராசஸ், அதோட அட்மிஷன் ப்ராசஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தமாவும் நம்ம நெறைய டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு வரோங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஐடில சேர்றதுக்கான விஐடி ட்ரிபிள் இ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது முடிச்சாச்சு. எல்லாருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு விஐடி ட்ரிபிள் இ எழுதி முடிச்சவங்க, அடுத்து இவங்க எப்படி வந்து கவுன்சிலிங் நடத்துவாங்க? எத்தனை ரவுண்ட்ஸ் நடத்துவாங்க? என்ன ரேங்க் வாங்குனவங்க என்ன தேதிகள்ல நடத்துவாங்க? எத்தனை எத்தனை ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது மொத்தம் எத்தனை நாட்கள் நடக்கும்? அப்படிங்கிற மாரியான ஏ டூ இசட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல சொல்லப் போறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப விஐடிய பொறுத்தவரைக்கும், நம்ம விஐடி ட்ரிபிள் இயோட ரிசல்ட்ட பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து என்னன்னா, உங்களுக்கு அட்மிஷன்ங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சுங்க. இந்த விஐடி ட்ரிபிள் இயோட ரிசல்ட்ங்கிறது முழுக்க முழுக்க ரேங்க்குகளின் அடிப்படையில் தான் வருமே தவிர்த்து, இல்ல உங்களோட ரிசல்ட் வந்து மார்க் வராது, பெர்சன்டேஜ் வராது, பெர்சன்டைல் வராது. இப்ப ரேங்க் கிடைச்சிருச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் அனுப்புவாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் ஆனது இந்த மாரியான ஒரு ஸ்கெட்யூல் இருக்குங்க. இது வந்து லாஸ்ட் இயரோட கவுன்சிலிங் ஸ்கெட்யூல். ஸோ இதுல வந்து இந்த மாரியான ஒரு கவுன்சிலிங் ஸ்கெட்யூல்ங்கிறது வரும். மொத்தம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ரவுண்டு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நாங்க சில வருஷங்களா கடந்த சில வருஷங்களா பார்த்த வரைக்கும், மொத்தம் 4 ரவுண்டுகள்ங்கிறது கவுன்சிலிங்கிறது நடந்துகிட்டு இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த 4 ரவுண்டு நடக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 5வது ரவுண்டும் ஒரு ரவுண்ட் இருக்கும். இது வந்து அஃபிஷியலா 4 ரவுண்ட். 5வது ரவுண்டுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு வந்து வெல்லூர், சென்னை கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஆந்திர பிரதேஷ் மற்றும் போபால் கேம்பஸ்க்கான கவுன்சிலிங்கிறது நடக்க ஆரம்பிக்குங்க. அப்ப 4த் ரவுண்ட்ல வந்து அப்ப வந்து ஆந்திர பிரதேஷ்க்கும், போபாலுக்கும் வராதான்னா, சீட் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். பட் அஃபிஷியலா 4 ரவுண்டு மட்டும் தான் வெல்லூர் அண்ட் சென்னைக்குங்க. ஸோ இப்போ ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது எப்படி கூப்பிடுவாங்கன்னா, நீங்க என்ன ரேங்க் வாங்கியிருக்கீங்களோ, அந்த ரேங்கோட அடிப்படையில தான் கூப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இங்க ஃபேஸ் 1ங்கிறது தான் நான் ரவுண்ட் 1ங்கிறேன். ஃபேஸ் 2ங்கிறது ரவுண்ட் 2, ஃபேஸ் 3ங்கிறது ரவுண்ட் 4, சாரி ரவுண்ட் 3, ஃபேஸ் 4ங்கிறது ரவுண்ட் 4. இப்ப முதல் ரவுண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா, இப்போ 1,00,000 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்ப முதல்ல ரேங்க் 1ல இருந்து 20,000 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்கள மட்டும்தான் உங்கள ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அலோவ் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய சீட்டுகள எடுக்கலாம். செகண்ட் ரவுண்ட பொறுத்தவரைக்கும் எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க் வரைக்கும் இவங்க ஜெனரலா அலோவ் பண்றாங்கன்னா, 20,001ங்கிற ரேங்க்ல ஆரம்பிச்சு 45,000ங்கிற ரேங்க் வரைக்கும் ரேங்க் வாங்கினவங்கள வந்து இவங்க வந்து அலோவ் பண்றாங்க. தேர்ட் ரவுண்டு 45,001ல இருந்து 70,000 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்கள தேர்ட் ரவுண்ட் அலோவ் பண்றாங்க. ஃபோர்த் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் 70,001ல இருந்து உங்களுக்கு 1,00,000 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்கள வந்து இவங்க வந்து உள்ளுக்கு அலோவ் பண்றாங்க. சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லயும் என்னென்ன ரேங்க் வாங்கின ஸ்டூடண்ட்ஸ் அலோவ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்கள்ங்க. இப்போ ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் இவங்க எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கங்கிறதுக்கு, இந்த ஒரு ரவுண்ட மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேங்க. இது வந்து நான் வந்து இதுல வந்து ஒரு ரவுண்டோட டீடைல்ஸ் மட்டும் இங்க இருக்குதுங்க. ஸோ இந்த ஒரு ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கவுன்சிலிங்கிறது போன வருஷம் எந்த தேதிகள்ல ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து மே 4ஆம் தேதி அவங்களோட கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ இந்த மே 4ஆம் தேதியிலிருந்து மே 6ஆம் தேதி வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபீங்கிறது பே பண்ணணும். இந்த கவுன்சிலிங் ஃபீங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரூ. 5,500 வரும்னு நினைக்கிறேங்க. சரிங்களா? ரூ. 5,500 வரும். ஸோ இந்த கவுன்சிலிங் ஃபீஸ்ங்கிறது நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட். அதாவது நீங்க அப்ளிகேஷனுக்கு தனியா ஃபீ பே பண்ணியிருப்பீங்க. அடுத்து கல்லூரியில சேர்ந்தீங்கன்னா அதுக்கு தனியா ஃபீ பே பண்ணுவீங்க. பட் இந்த கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கே நீங்க வந்து அமௌண்ட் கட்டணும். அப்படி ஒருவேளை நீங்க இதுல சீட்டை எடுக்கலைன்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்டபிளான்னு கேட்டா கிடையாது. இந்த கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்காக இந்த கவுன்சிலிங் ஃபீன்னு சொல்லி இவங்க வாங்குறாங்க. ரூ. 5,500 வாங்குவாங்க. ஸோ இதுக்கு வந்து மொத்தம் 3 நாட்கள் டைம் தராங்க. உதாரணத்துக்கு டே 1, டே 2, டே 3. அப்ப நம்மளுக்கு வந்து மே 4ஆம் தேதி ஆரம்பிச்சு மே 6ஆம் தேதி போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங்கான ஆன்லைன் பேமெண்ட்ங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து நம்மளுக்கு அதுக்கடுத்து ஒரு 3 நாள் தர்றாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து 3 நாள் டைம் தர்றாங்க. இது எந்த தேதிகள்ல குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டே 4, டே 5, டே 6. அப்ப மே 7லிருந்து மே 9 மணி ஈவினிங் மே 9ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நமக்கு வந்து தர்றாங்க. ஸோ அந்த 3 நாட்கள்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, சாய்ஸ வந்து ஃபில் பண்ணி வச்சிரணும். நீங்க ஃபில் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிரும். ஃபில் பண்ணலைனாலுமே அதாவது நீங்க எப்படி மாத்தி போட்டிருந்தாலும் சரி, ஃபைனலா
சப்மிட் ஆப்ஷன்லாம் இதில் கேட்காது. டிஎன்ஏல வந்து நீங்கள் வந்து சப்மிட் ஆப்ஷன் கொடுக்கணும். பட் விஐடியில் சப்மிட்லாம் ஆப்ஷன்லாம் கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிருங்க. ஸோ உங்களோட ரிசல்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் முடியுதோ அதுக்கு அடுத்த நாள், அதாவது டே 7, இதை வந்து டே 1, 2, 3, டே 4, 5, 6, டே 7th அன்னைக்கே உங்களுக்கு வந்து சீட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து அலோகேட் ஆயிரும். ஸோ அதுலேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 நாள் டைம் தர்றாங்க. அந்த 5 நாளைக்குள்ள நீங்க வந்து அட்வான்ஸ் ஃபீங்கிறது பே பண்ணணும். அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட டைம் தர்றாங்க. இது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபீ பேமெண்ட்டுக்கு மே 10லேருந்து மே 14 இந்த தேதிக்குள்ள நீங்க ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் உங்க சீட்டு உறுதியாகும். அப்படி இல்லைன்னா அடுத்த ரவுண்டு மாணவர்களுக்கு அந்த சீட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி நீங்க அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் ஃபீஸை வந்து மே 23க்குள்ள கட்ட சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு கவுன்சிலிங்கிறது ஒரு 15 நாள்ல இருந்து 15 நாள் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிச்சோடனே அடுத்து 2வது ரவுண்ட் கவுன்சிலிங் பாருங்க. இங்க என்னைக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் கடைசியா முடியுதோ அதுல இருந்து ஒரு நாள் தள்ளி இவங்க வந்து கவுன்சிலிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. மே 14 இங்க முடியுது, நடுவில் ஒரு நாள் கேப். மே 16 ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட கவுன்சிலிங் ப்ராசஸ் 25ஆம் தேதி முடியுது செகண்ட் ரவுண்ட். 25க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு 27 ஆரம்பிக்கிறாங்க தேர்ட் ரவுண்ட். ஜூன் 5 வரைக்கும் போகுதுங்க. ஜூன் 5க்கு அடுத்து தேர்ட் ரவுண்ட் முடியுதுங்க. ஒரு நாள் கேப் விட்டு ஜூன் 7 ஆரம்பிச்சு ஜூன் 16 வரைக்கும் ஃபோர்த் ரவுண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அப்ப இது மூலமா என்ன தெரியுதுன்னா விஐடி கவுன்சிலிங்கிறது உங்களுக்கு 4 ரவுண்டு கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு இவங்க வந்து கவுன்சிலிங் நடத்துவாங்க. இதுக்கு அடுத்து ஓகே சார் எனக்கு வெள்ளூரும் வேண்டாம், சென்னையும் வேண்டாம், நான் ஆந்திர பிரதேஷ் போய் படிச்சுக்கிறேன்னா நான் வந்து 5th ரவுண்ட்ல நீங்க வந்து கலந்துக்கிட்டு 5th ரவுண்ட்ல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஆந்திர பிரதேஷ் கேம்பஸோ போபால் கேம்பஸோ எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. ஸோ ஒரு விஐடிக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது இப்படி தான் நடக்குங்க. சரிங்களா? ஸோ அதனால மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் இதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு விஐடி, அமிர்தா, எஸ்ஆர்எம், சாஸ்திரா மற்றும் டிஎன்ஏ கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.